வணக்கம் சொந்தங்களே, வாங்க. இன்னைக்கு என்ன நாள், என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு எல்லா வீட்லேயும் வந்து இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் எடுத்தாலும் எடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன செய்யறோம், என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்றத பாருங்க. வாங்க, இங்கே பாருங்க, காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்ல அந்த அவரைக்காய் வந்து சாப்பிட்டா முட்டி வலி போகும்னு சொல்லி ஒரு 2 மருத்துவர் சொன்னாங்க. அதனால் அடிக்கடி நான் ஏற்கனவே அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து வாரத்தில் 3 நாள் நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். பாருங்கள், அவரைக்காய் இது பீன்ஸு, இந்த இது கேரட்டும் 10 ரூபாங்க. குடமிளகா ஃப்ரீயாக கொடுத்தாங்க நமக்கு. இந்த இஞ்சி 5 ரூபா. கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய் அன்றைக்கி வாங்கினேன். ஒரு கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்சிட்டேன். இது ரெசிபி உங்களுக்காக போகணுன்னு வச்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி போட முடியல. வந்து நேற்று வந்து மாலதேக வந்து முந்தினேற்று மாம்பழம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாம்பழம் நேற்று அறுத்து அப்பா கொடுக்கலான்னு பார்த்த பாருங்க, ஒரே புழுவுங்க. அதை அப்படியே எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டேன். நான் மறந்துட்டேன். ஆனால் வந்து அப்பா எடுத்துகிட்டு போய் அதை போய் திருப்பி அந்த கடையில் கொடுத்து, இதுக்கு என்ன நான் அந்த பழத்தையே காமிக்கணுமா, நீங்கள் சொன்னால் போதாதா, அதனால சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், முட்டைகோசு எடுத்து வச்சுருக்கு. முட்டை இருக்குது. முட்டை வந்து ஒரு முட்டை 6 வந்தது, இப்போ 6 ரூபாய் ஆகிடுச்சு. தேங்காய் விலை தாங்க ஊர்பட்ட விலை. 1 கிலோ 80 ரூபாங்க. அதனால் இந்த தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இந்த பொருளை வச்சு நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். மேலே எங்கள் மருமக வந்து இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொண்டாந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அது என்ன டிஷ் அவங்க செஞ்சு கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம், அதாவது ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மதியானம் உங்களை லஞ்ச் வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகேங்க, பாய்ங்க.